அனைவருக்கும் வணக்கம். முள்ளை முள்ளால் தான் எடுக்கணும். அதே மாதிரி சூழ்ச்சியால் தான் வெல்லணும். இது இன்றைக்கோ நேத்திக்கோ யாரும் சொன்னதில்லை. கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கார். மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கார். சூழ்ச்சியை வேறு வழியே கிடையாது, சூழ்ச்சியால் தான் வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பார்த்திங்கன்னா கௌரவர்கள் சூழ்ச்சியால் சகுனியோட உதவியோட பாண்டவர்களை சூதாட்டத்தில் தோக்கடித்து அவங்கள பரதேசியாக காட்டுக்கு அனுப்பினாங்க. அதுக்கு வேறு வழியே கிடையாது, நேரடியாக கௌரவர்களை வெல்ல முடியாது. அப்படிங்கும்போது சூழ்ச்சியால் தான் அவங்கள வெல்லணும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவே அவங்களுக்கு உபதேசம் பண்ணி அவங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து பாண்டவர்களுக்கு கடைசியில் அந்த ராஜ்யம் திரும்ப கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணார். நல்லவங்களை ஏமாத்துறதில்லை, நல்லவங்கள சூழ்ச்சி பண்ணி ஏமாற்றக்கூடாது. அதே நேரம் சூழ்ச்சி பண்ணி ஏமாற்றின கெட்டவங்கள அதே மாதிரி அவங்களையும் சூழ்ச்சியால் வெல்றதில் தப்பே கிடையாது. கிருஷ்ண பரமாத்மா சொன்னது. மகாபாரதத்தில் ஒரு டைமில் பார்த்திங்கன்னா ஒரு யுத்தம் ஜராசந்தனுக்கும் பீமனுக்கும் நடக்கும். அந்த ஜராசந்தனுடைய வரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனை எப்படி பிரித்து அடித்து போட்டால் கூட சாக மாட்டான், திருப்பியும் வந்துடுவான். ரெண்டு பாதியாக பிரித்து அவனை தூக்கி போட்டால் கூட டக்குன்னு அவன் உடம்பு ஒட்டிக்கும், திரும்பவும் எழுந்திரிச்சு சண்டை போடுவான். பீமன் அடி அடித்து அவனை ரெண்டு பாதியாக பிரித்து போடுறான். ஆனாலும் ஒட்டிக்கிட்டு திரும்பியும் சண்டை போடுறான். அந்த ஃபைட்டு நடக்கும்போது கிருஷ்ணரும் அந்த இடத்துல இருக்கார். பாண்டவர்கள் கிருஷ்ணர் எல்லோரும் இருந்து பார்க்குறாங்க. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, பீமன் பார்க்குற மாதிரி ஒரு தர்ப்பை புல்லை எடுத்து ரெண்டாக பிரித்து அதை தனித்தனியாக பிடிச்சி போடுறாரு. இப்படி திருப்பி போட்டுடுறாரு. போட்டோடனே என்ன ஆகுது, அதே மாதிரி பீமன் ஜராசந்தனை அடித்து வதம் பண்ணி ரெண்டு பக்கம், இந்த பக்கம் ஒரு உடலும் இந்த பக்கம் ஒரு உடலும் போட்டுடுறான். பாதியை போட்டோடனே அது ஒட்டிக்காமல் அப்படியே செத்து போயிடும். அதே மாதிரி கடைசியில் துரியோதனை வெல்லும் போதும் பார்த்திங்கன்னா தொடையை தட்டுறார். ஏன்னா துரியோதனன் அவங்க அம்மா காந்தாரியோடைய பார்வைப்பட்டு அவனுடைய உடம்பு வஜ்ரமாக மாறிடுது. வஜ்ரமாக மாறிடுன்னு அவனுக்கு உடம்பு பூரா பார்த்திங்கன்னா வஜ்ரமாகிடுது. எங்கே அடித்தாலும் அவன் சாகவே மாட்டான். ஆனால் அவன் பெரியவனாக இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், அவங்க அம்மாவை பார்க்க போகும்போது, காந்தாரியை பார்க்க போகும்போது ஒரு தொடை இதெல்லாம் மறைக்கிற அளவுக்கு ஒரு கோமணம் மாதிரி ஒரு பெரிய லங்கோடு மாதிரி கட்டின்னு போகிறான். அதனால் அவங்க அப்பா பார்க்கும்போது அந்த தொடை அந்த பகுதியிலலாம் சாதாரணமாக இருக்குது, மற்ற இடங்கள்லாம் வஜ்ரமாக மாறிடுது. இது பகவான் கிருஷ்ணருக்கு தெரியும், அவருக்கு தெரியாது இருக்குமா? பீமனுக்கும் துரியோதனுக்கும் கடைசியில் மகாபாரத யுத்தம் முடியும் போது கடைசியில் ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கும்போது துரியோதனனை எவ்வளோ அடித்தாலும் எங்கே அடித்தாலும் அவன் எழுந்திரிச்சு வந்துடுறான், சாக மாட்டேங்கிறான். அப்போ என்ன பண்ணுறாரு, அவன் பார்க்குற மாதிரி ஒரு சைகை பண்ணுறாரு, தொடையில் தட்டுறாரு கிருஷ்ண பகவான். அதை பீமன் சரியாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், துரியோதனனை தொடையிலேயே அடித்து கதாயுதத்தால் தொடையிலேயே அடித்து அவனை சாகடிச்சிடறான். துரியோதனனும் அழிஞ்சான். கடைசியாக மகாபாரதத்தில் துரியோதனனும் செத்து போயிடுறான். இப்படி தான் பார்த்திங்கன்னா சூழ்ச்சியால் தான் வெல்லணும் அப்படின்னு நிறைய இடங்களில் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அதனால் அது தப்பே கிடையாது. இந்த கலியுகத்தில் பார்த்திங்கன்னா கெட்டவங்க பெருகி போயிட்டாங்க. அவங்கள வெல்லணும் அப்படின்னா சூழ்ச்சியால் தான் வெல்லணும், வேறு வழியே கிடையாது. இதுதான் மகாபாரதத்தில் மட்டும் இல்லாமல் உண்மையான ஒரு விஷயமும் கூட. நன்றி.